வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஆசிரியை திருமதி தீபா. கலையியல் கல்வி பாடத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நலமா? சரி மாணவர்களே, நாம் இன்றைய பாடத்திற்கு செல்வோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு இறகு. இன்றைய பாடத்திற்கு தேவையான பொருட்கள்: சித்திரத்தாள், கரிக்கோல், கரிக்கோல் என்றால் பென்சில், வண்ணக்கோல், வண்ணக்கோல் என்றால் பென்சில் வர்ணம், அடுத்து அழிப்பான். சரியா? சரி, இன்றைய பாடத்தை நாம் படிநிலைகளாக காண்போம். முதலில் உங்களுடைய சித்திரத்தாளில் கரிக்கோலை கொண்டு ஒரு அழகான இறகை வரைய வேண்டும். சரியா? அந்த இறகு சற்று பெரியதாக இருந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய சித்திரத்தாள் பெரியதாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஒரே ஒரு இறகை மட்டும்தான் வரைய போறீங்க என்பதால் நீங்கள் அதை சற்று பெரியதாக வரைய வேண்டும். அடுத்து அகலமான இணைக்கோடுகளை வண்ணக்கோலால் வரைதல். இறகை வரைந்த பிறகு உங்களுக்கு பிடித்தமான வர்ணத்தில் அதன் இணைக்கோடுகளை வரைய வேண்டும். சரியா? படம் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர்கள் நீல நிறத்தை பயன்படுத்தி அந்த இணைக்கோடுகளை வரைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மஞ்சள் வண்ண இணைக்கோடுகளை வரைதல். அதன் நடுவில் மஞ்சள் வர்ணத்தை பயன்படுத்தி அந்த இணைக்கோடுகளை வரைந்திருக்கிறார்கள். இறுதியாக வண்ணத்திலான இணைக்கோடுகளுடன் இறகு தயாராகிவிட்டது. சரியா? அவர்கள் பயன்படுத்திய இறகின் நிறம் நீலம். சரியா? சரி, நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்: தாளின் பின்புலத்தில் வண்ணம் பூசக்கூடாது. சரியா? இறகை வரைந்த பிறகு அதன் பின்புலத்தில் நீங்கள் எந்த வர்ணமும் பூசக்கூடாது. வண்ணக்கோள்களை கொண்டு இணைக்கோடுகளை மட்டுமே வரைய வேண்டும். சரியா மாணவர்களே? இறகை வரைந்த பிறகு அதன் உள் வண்ணக்கோடுகளை கொண்டு இணைக்கோடுகளை மட்டுமே நீங்கள் வரைய வேண்டும். சரி, தொடர்ந்து ஆசிரியர் உங்களுக்கு சில மாதிரி ஓவியங்களை கொண்டு வந்துள்ளேன். இதில் பல வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? ஓகே, நீங்களும் அதே நீல நிறத்தில் தான் இறகை வரைய வேண்டும் என்று அல்ல, வேறு வர்ணத்திலும் செய்யலாம். ஆனால் அந்த இணைக்கோடுகள் தெளிவாக தெரிய வேண்டும். சரியா மாணவர்களே? சரி, நீங்கள் அழகான ஒரு இறகை வரைந்து ஆசிரியருக்கு இன்றைய பாடத்தை செய்து அனுப்ப வேண்டும். சரியா? நன்றி மாணவர்களே. மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கிறேன்.